ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சயா ஸ்டடி சர்க்கிள். இப்போ பெரியார் பற்றின நியூஸ் தான் பார்க்க போகிறோம். பெரியார் ரிமம்பர்ட் ஆன் இஸ் 15th டெத் ஆனிவர்சரி. பெரியார் ஈவேரானா ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. இவரோட காலம் என்னென்னா 1879 டு 1973 வரைக்கும். இவர் பிறந்த ஊர் ஈரோடு. இவரோட பெற்றோர் பேர் வெங்கடப்பர் சின்னத்தாயம்மாள். இவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். இவர் வைதிக இந்து சமயத்துடன் ஏற்பட்ட நேரடி அனுபவங்கள் இந்து சமயத்தின் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கையை தகர்த்தன. அப்புறம் ஈரோட்டின் நகரசபை தலைவர் பதவி 1917 டு 19 இப்படி பல பதவிகளை வகித்தார். அதுக்கப்புறம் 1917 அப்புறம் பிராமணர் அல்லாத நீதி கட்சியின் எழுச்சிக்கு பின்னாடி சி ராஜாஜியின் முன்முயற்சியால் பெரியார் மற்றும் பி வரதராஜலு போன்ற பிராமணர் அல்லாத தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கப்பட்டனர். பிராமணர் அல்லாத நீதி கட்சி தோற்றுவித்ததுக்கப்புறம் ராஜாஜியோட முன்முயற்சியால் பெரியாரும் பி வரதராஜலும் காங்கிரஸ் கட்சியில் சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் எப்போன்னா 1920 டு 22. அதுக்கு ஆதரவாக தான் வகித்து வந்த அனைத்து அரசு பொறுப்புகளையும் அவர் ராஜினாமா செய்கிறாரு. அதுக்கப்புறம் மதுவிலக்கு இயக்கத்திற்கு ஆதரவாக தனது தோப்பிலிருந்து 500 தென்னை மரங்களை வெட்டினார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளராகவும் தலைவராகவும் பொறுப்பு வகிக்கிறாரு. தமிழ்நாட்டோட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக பெரியார் பதவி வகித்த போது ஒடுக்கப்பட்ட மக்களின் கோவில் நுழைவு உரிமை அது போராட்டத்துக்காக ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறாரு. சாதி தர்மம் என்ற பெயரில் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் கோயிலுக்குள் அதை சுற்றியுள்ள வீதிகளுக்குள் நுழைவது மறுக்கப்பட்டிருந்தது. அதுக்காக ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. அது எங்கன்னா வைக்கம் மகாதேவர் கோவிலில் திருவாங்கூர் கேரள மாநிலத்தில் அங்கே அதுக்கு எதிராக போராடி வின் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வைக்கம் வீரர்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுறோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி சேரன்மாதேவி குருகுல பள்ளியில் உணவு உண்ணும் துறையில் சாதி அடிப்படையில் பாகுபாடு நிலவுவதை கண்டு மிகவும் மனம் வருத்தமடைகிறாரு. இந்த குருகுலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் நிதியுதவியிலிருந்து வாவே சுப்பிரமணியம் எனும் காங்கிரஸ் தலைவரால் தான் நடத்தப்பட்டு வருது. இதை பெரியார் கண்டித்து எதிர்த்து பின்னர் குருகுலத்தில் நடைபெறும் சாதி பாகுபாட்டை காங்கிரஸ் தொடர்ந்து ஆதரித்ததால் மனமுடைந்தார். சட்டசபை போன்ற பிரதிநிதித்துவ அமைப்புகளில் பிராமணர் அல்லாதவர்களுக்கும் இடஒதுக்கீடு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் சொல்லி பெரியார் சொல்கிறாங்க. இது தொடர்பான ஒரு தீர்மானத்தை 1925 காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் குழுவின் வருடாந்திர மாநாட்டில் இந்த முயற்சி நிறைவேற்றுறதுக்காக போகிறாரு. ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைஞ்சிருது. மறுபடியும் 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறாங்க பெரியார். அப்புறம் 1925 தான் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. அதுக்கப்புறம் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களின் முக்கியத்துவத்தை பெரியார் புரிந்து கொண்டார். அதுக்கப்புறம் குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 போன்ற செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்குறாங்க. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் எதுன்னா குடியரசு. அந்த சுயமரியாதை இயக்கத்தில் அந்த செய்தித்தாளில் பிராமணர் அல்லாதோர், பெண்கள், சமயத்தில் சிறுபான்மையினர் ஆகியோரின் எண்ணங்களை அது வெளிக்கொணர்ந்தது. ஒவ்வொரு இதழிலையும் சமூக பிரச்சனைகள் தொடர்பான தனது கருத்துக்களை பெரியார் வழக்கமாக கட்டுரையாக எழுதினார். அதுக்கப்புறம் சித்திரபுத்திரன் என்னும் புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார். பெரியார் பல நாடுகளுக்கு சென்று அந்நாடுகளைச் சேர்ந்த அறிவார்ந்த மக்களோடு உரையாடினார். சிங்கப்பூர், மலேசியா, எகிப்து, சோவியத் ரஷ்யா குடியரசு, கிரீஸ், துருக்கி, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ், போர்ச்சுகல், அப்புறம் பர்மாவில் 1954 புத்தரின் 2500வது பிறந்த நாள் விழாவுக்காக கலந்துக்கிறதுக்காக பர்மா போகிறாங்க. அந்த நாட்டில் சென்று பார்த்துட்டு வராங்க. அதில் சோவியத் ரஷ்யாவிலையும் ஐரோப்பாவிலையும் அவர் பெற்ற அனுபவங்கள் அவரை சமதர்ம கருத்துக்களின்பால் நாட்டம் கொள்ள வைத்தன. ரஷ்யாவிலையும் ஐரோப்பாவிலையும் அவர் பயணம் செய்த அனுபவங்களில் தான் சமதர்ம கருத்துக்கள் நாட்டம் கொள்ள வைத்தனம்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் பௌத்த சமய முன்னோடியும் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதியுமான சிங்காரவேலருடன் நெருக்கமாக உறவு கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு என்னும் நூலை அந்நூல் வெளிவந்தவுடன் 1936 வந்து தமிழில் பதிப்பிக்கிறாரு. அப்புறம் B.R. அம்பேத்கர் அவர்களின் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தனித்தேர்தல் தொகுதி கோரிக்கையை பெரியார் ஆதரித்தார். அம்பேத்கர் வந்து ஒடுக்கப்பட்டவங்களுக்கு தனி தொகுதியும் மற்றவங்களுக்கு வந்து தனி தொகுதி 2 தொகுதியும் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து பெரியாரும் ஆதரவு சொல்கிறாங்க. அதே 1937 வந்து ராஜாஜியின் தலைமையிலான அரசின் செயல்பாட்டினை எதிர்க்கும் விதமாக பள்ளிகளில் இந்திய கட்டாய பாடமாக அறிமுகம் செய்யறதுக்கு வந்து எதிராக பெரியார் வேணாம் அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து 1937 to 1939 இந்த 2 வருஷமும் தமிழ்நாட்டு அரசியலில் மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த போராட்டத்திற்காக தான் பெரியார் வந்து சிறையில் அடைக்கப்படுறாரு. பெரியார் சிறையில் இருந்தபோதே நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்து அதுக்கப்புறம் 1944 தான் திராவிடர் கழகம்னு சொல்லி பேர் மாற்றுறாங்க. நீதி கட்சி திராவிடர் கழகம்னு சொல்லி 1944 தான் நேம் சேஞ்ச் பண்ணுறாங்க. ராஜாஜி சென்னை மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தபோது வந்து 1952 to 54 பள்ளி குழந்தைகளுக்கு தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னென்னா மாணவர்களுக்கு அவர்களின் தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிப்பதற்காக அவங்க தந்தையார் செய்த தொழிலே பயிற்சி அளிக்கிறதுக்காக அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை வந்து அந்த குருகுல கல்வி திட்டம் வந்து சாதி அடிப்படையாக கொண்ட கல்வி முறை அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து எதிர்க்கிறாரு. அதுக்கப்புறம் எதிர்த்ததுக்கப்புறம் ராஜாஜி வந்து பதவி விட்டு விலகி போயிடுறாரு. அதுக்கப்புறம் காமராஜ் அவங்க தான் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் ஆகுறாங்க. பெரியார் வந்து தன்னோட 94வது வயசில் வந்து இயற்கை எழுதுறாரு. எப்போனா 1973 இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பெரியாரின் இந்தி எதிர்ப்பு நிலைப்பாடு தென்னிந்தியாவில் உள்ள சாதி முறையானது வட இந்திய பிராமணர்களின் வருகையோடு தொடர்புடையது என பெரியார் சொல்லி வலியுறுத்துறாங்க. தென்னிந்தியாவில் இருக்க சாதி முறை வந்து வட இந்திய பிராமணர்களோட அவங்களோட வருகையோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பண்டைய தமிழ் சமூகம் வந்து திணைகளை அடிப்படையாக கொண்டு, அதாவது நிலப்பகுதி அடிப்படையாக கொண்டு தான் இருந்துச்சு. அதாவது வேறு வகைப்பட்ட அடுக்கமைவை கொண்டிருந்ததாக அவர் சொல்கிறாங்க. அந்த முறை வந்து சுற்றுச்சூழல், வாழ்வாதாரத்திற்கான வழிகள், மக்கள் மேற்கொண்ட தொழில் ஆகியவற்றால் தீர்மானிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வட இந்திய எதிர்ப்பானது பெரியாரை இந்திய எதிர்ப்பு நிலைப்பாட்டை மேற்கொள்ள வைத்தது. முன்னேற்றமும் நீதியும் வழங்கப்பட வேண்டும்னா சாதியும் சமயம் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்லி பெரியாரோட அனுபவங்கள்லேருந்து அவருக்கு கற்றுக் கொடுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை, பண்பாடு, மரபு அவங்களெல்லாம் அது ஃபுல்லாக கட்டுடைப்பதற்கு வந்து பெரியார் வந்து நாத்திகவாதத்தை முன்வைக்கிறாரு. நாத்திகவாதினா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுளை மறுக்கிறவங்க. சமயம்னா அதோட பொருள் என்னென்னா, சமயம் என்றால் நீங்கள் மூட நம்பிக்கைகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று பொருள். சமயம்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லி பொருள்னு சொல்கிறாங்க. கோவில்கள் வந்து நிலவிய பரம்பரை அர்ச்சகர்கள் முறையை வந்து அவர் எதிர்க்கிறாரு. ஏன்னா சாதி அடிப்படையில் இல்லாமல் முறையான சமய அறிவை பெற்றுள்ள தகுதியுடைய தனிநபர்களும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வாதிடுறாரு. அதுக்கப்புறம் பிராமண அர்ச்சகர்களையும் வேத சடங்குகளையும் புறக்கணிக்கும்படி அவர் மக்களை ஊக்குவித்தார். இது சாதி சமயம்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி மக்களை ஊக்குவிக்கிறாரு. அப்புறம் சடங்குகளற்ற சாதி மறுப்பு, சுயமரியாதை திருமணங்களை பரிந்துரைத்தார். பெரியார் ஒரு பெண்ணியவாதி. பெரியார் வந்து ஆணாதிக்க சமூகத்தை விமர்சித்தார். அதாவது குழந்தை திருமணத்தையும் தேவதாசி முறையையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. 1929 வந்து சுயமரியாதை மாநாடுகளில் பெண்களின் மோசமான நிலை குறித்து குரல் கொடுக்க தொடங்கியதிலிருந்து பெண்களுக்கு வந்து விவாகரத்து பெறுவதற்கும் சொத்தில் பங்கு பெறுவதற்கும் உரிமை உண்டுன்னு சொல்லி ஆணித்தரமாக வலியுறுத்தினார். திருமணம் செய்து கொடுப்பது இந்த வார்த்தைக்கு பதிலாக திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் பயன்படுத்தின வார்த்தை, அதாவது வாழ்க்கை துணை என்ற வார்த்தையை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பெண்ணியம் குறித்து பெரியார் எழுதிய மிக முக்கியமான நூல் என்னென்னா பெண் ஏன் அடிமையானால், அந்த நூல் தான் பெண்ணியம் குறித்து அவர் எழுதின நூல்.
அதுக்கப்புறம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படுவது அவர்களுக்கு சமூகத்தின் நன்மதிப்பையும் பாதுகாப்பையும் வழங்கும் அப்படின்னு சொல்லி பெரியார் நம்பினார். அதாவது சொத்துக்கள் பாதுகாவலர்களாக இருத்தல் மற்றும் தத்து எடுத்தல் ஆகியவற்றில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை வேணும்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு கருத்தடை ஆகியவற்றை வலுவாக ஆதரித்த அவர் தாய்மை என்பது பெண்ணுக்கு பெருஞ்சுமையாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் 1989 தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சீர்திருத்த சட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது முன்னோர்களின் சொத்துக்களின் உரிமையை பெறுவதற்கு பெண்களுக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சட்டம் தேசிய அளவிலும் இது போன்று சட்டங்கள் இயற்றப்படுவதற்கு அடிப்படையாக அமைந்தது. Thank you friends.